வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான எல்லாருமே வீட்டில் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய டோனட் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நிறைய பேர் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அதை கேட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் இதை நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டோனட் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். டோனட் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 115 ml அளவு தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதன் பிறகு 250 கிராம் அளவு மைதா மாவு சேர்த்து இந்த தண்ணியும் மைதா மாவும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை ஒரு முறை ஒரு ஹேண்ட் பிளெண்டரோ அல்லது நம்ம கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதில் 40 கிராம் அளவு அன்சால்டட் பட்டர் சேர்த்து இந்த டோ நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக வர அளவுக்கு இதை நல்லா நீட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரியே இது நல்லா சாஃப்ட் ஸ்மூத் அண்ட் சில்கி டோவாக வந்துடுச்சு. இது மேலே தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 20 நிமிடம் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. 20 நிமிடம் ரெஸ்ட் ஆனதன் பிறகு இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். இப்போ எதில் இதை வச்சு திரட்ட போகிறோமோ அதில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மைதா மாவு தூவி விட்டுக்கிறேன். இது மேலே நம்ம நீட் பண்ணி வச்சுருக்க டோ வச்சு ரோலிங் பின் யூஸ் பண்ணி நம்ம திரட்டும் போது ரோலிங் பின்னில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இது மேலேயும் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி ஈவனாக ஒரு முறை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ரோலிங் பின் யூஸ் பண்ணி இந்த மாவு 1/2 இன்ச் திக்னஸில் வர அளவுக்கு இதை ஈவனாக திரட்டிக்கோங்க. திரட்டினதன் பிறகு ஒரு 7 to 8 சென்டிமீட்டர் டயமீட்டரில் இருக்கக்கூடிய குக்கி கட்டர் யூஸ் பண்ணி இதை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை குக்கி கட்டர் இல்லை அப்படின்னா டோனட் கட்டரோ அல்லது நீங்கள் இதுக்கு நல்லா ஷார்ப் எட்ஜ் இருக்கக்கூடிய கிண்ணம் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணதன் பிறகு ஒரு சின்ன குக்கி கட்டர் யூஸ் பண்ணி இது நடுவுலையும் கட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வாட்டர் பாட்டிலுடைய கேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். எல்லா மாவையும் அழகாக டோனட் ஷேப்பில் கட் பண்ணதன் பிறகு 10 மினிட்ஸ்க்கு இதை ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் பண்ணதன் பிறகு இதை பொரிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் மிதமான சூட்டில் எண்ணெய் வச்சுருக்கேன். ஒவ்வொரு டோனட்டையும் எடுத்து இதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு இதை பொரிச்சுப்போம். இதை பொரிக்கும் போது எண்ணெயுடைய டெம்பரேச்சரை மிதமான சூட்டில் வைங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உள்ளே வேகாது, ஆனால் வெளியில் சீக்கிரம் இதோடைய கலர் பொன்னிறமாக மாறிடும். ஒரு பக்கம் லேசாக இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததன் பிறகு இதை மறுபக்கம் திருப்பி விட்டுக்கிறேன். 2 பக்கமே நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ இந்த டோனட்டை எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா டோனட்டையும் எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த டோனட்டுடைய சூடு முழுமையாக ஆறுனதன் பிறகு இதை நம்ம சாக்லேட்டில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இங்கே ஒரு பாத்திரத்தில் 500 கிராம் அளவு டார்க் சாக்லேட் வச்சுருக்கேன். இதை டபுள் பாயிலிங் யூஸ் பண்ணியோ அல்லது அவனில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டை வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். டோனட்டுடைய முன்பக்கம் முழுமையாக கவர் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை சாக்லேட்டில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணதன் பிறகு இது மேலே இருக்கக்கூடிய சாக்லேட் ட்ரை ஆகிறதுக்குள்ளே தேவையான டாப்பிங்ஸை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான கிட்ஸுக்கு ரொம்பவே பிடித்த டோனட் ரெடி. ரொம்பவே சுவையான டோனட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி மேலே நம்ம ரொம்ப பேசிக்காக சாக்லேட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் உங்களுக்கு வேறு என்ன இன்க்ரீடியன்ட் பிடிக்குமோ அதே இது மாதிரி நீங்கள் டாப்பிங்கை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். அண்ட் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.